எம்ஜிஆர் சமாதி முன்னாடி போய் நின்னு ஐயோ தாத்தா போயிட்டீங்களே சொல்லி அழுவுங்க. ஐயோ தாத்தா போயிட்டீங்களே சொல்லி அழுவுங்க. பக்கத்துல இருக்கவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு படாத கழுது. நல்லா இருக்கு. எனக்கு எம்ஜிஆரையும் ரொம்ப பிடிக்கும், நம்ம கலைஞரையும் ரொம்ப பிடிக்கும், ஜெயலலிதாவையும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்டாலினையும் பிடிக்கும், எல்லாரையும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண போறோம்னா நம்மளோட எம்ஜிஆர் சமாதி முன்னாடி போய் நின்னா ஐயோ தப்பு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷங்க செத்து போனா அழுகணும் இல்லையா, அதுக்கு தான் நான் இது பாக்குறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்கவங்களோட ரியாக்ஷன் இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நீங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டா என்ன வச்சு போறேன். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். எனக்குன்னே வருவீங்களாடா பாட்டி காசில்ல பாட்டி காத்தாதீங்க. என்னை தீண்டி விட்ட முடியல. நான் ஒரு வாட்டி பாத்துருக்கேன் குட்டி வயசு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பார்ப்போம். ஆனா நான் பழுவா இல்ல, இப்போ நான் பழனிசாமி தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா? தாத்தா எம்ஜிஆர் தாத்தா எங்க இருக்காங்க? இதுக்குள்ளதான் இருக்காரா? அவருக்கு மட்டும் போடே இருக்கல. ஆமா நான் வந்து தலையே இருக்கா தாத்தா? உள்ள வந்து அவரோட வாட்ச் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? டிக்கு டிக்கு சவுண்ட் கேக்குமா? அப்படியா? அப்படின்னா என்ன தாத்தா அணையா விளக்குனா? கீழ சிலிண்டர் வச்சிருப்பாங்க, அணையா விளக்கு வச்சிருக்காங்கல்ல. ஓ 24 hours எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு அணையா விளக்குன்றனால அவருக்கு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது என்னன்னு எனக்கே தெரியல. என்னன்னு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு உங்களை பாக்குறேன். ஸ்கூலா? ஸ்போர்ட்ஸ் மேட்ச்க்காக வந்தோம். என்ன மேட்ச்? அத்லெட்டிக். அப்படியா? இங்க நடக்குதா? எத்தனை ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? நிறைய பேர். ஸ்கூலா? இல்ல காலேஜா? இல்ல 9th. சம்மர் சூப்பரா படிங்க. நான் உங்க வீடியோ நிறைய பாப்பேன். थैंक यू. நீங்க ஓகே. थैंक यू. பை चलो. ஹாய் गाइस, தாத்தாவை பார்க்க கூட போறாங்க. தாத்தா வந்து 8 மணிக்கு முன்னாடி வந்தா பார்க்க முடியுமா? 8 மணிக்கு அப்புறம் வந்தா விட மாட்டாங்க. காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணிக்குள்ளே நீங்க பார்க்கணும். அதனால தாத்தாவை பார்க்க முடியும். சரி மறுபடியும் ஒரு வாட்டி நாளைக்கு வந்து நான் பாத்துக்கலாம்னு. சாரி தாத்தா நான் வர முடியும். தாத்தா ஹலோ நல்லா இருக்கீங்களா? எதுக்கா ரீசெண்டா தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். உங்க பேரு? ஹாய். எதுக்கு வந்துரும்? உங்க பேரு? பவதாரணி. பவதாரணி. பாப்பா பேரு? அனுஷ்கா. அனுஷ்கா. ஓகே தேங்க்ஸ் டா. நேரா பாத்துட்டேன். ஹாய் வீடியோல நேரா வச்சிட்டு இருக்கேன். தேங்க் யூ. கண்டிப்பா குட்டியா இருக்கல. Bye. Thank you. Bye. Hi. Thank you. அச்சோ கண்டிப்பா. ஹலோ செல்லா. உங்க பேரு? விஸ்வாகா. விஸ்வா. விஸ்வா எந்த ஸ்கூல்? Thank you கண்டிப்பா. வெட்ராங்கல்ல சென்டர். யூசப்பா நான் இளங்கரை தான். ஆமா. கைஸ் நம்ம ஜோசப் ஸ்கூல்ல தான் படிக்கறாப்ல. வெட்ராங்கனி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல். ஒரு நாள் வர நான் வந்து உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். உள்ள வீட்ல அப்படின்றனால நான் சேடா இருந்தாலும் இவ்வளவு பேர் நான் மீட் பண்ணலையே, அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்ககிட்ட நாங்க ரொம்ப நேரம் கெஞ்சினோம், இல்ல விடவே மாட்டோமா, நாளைக்கு வந்துருங்க 8 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அதுக்கு நாங்க நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஏர்லியா வரலாம். ஒரு 3 மணிக்கு அந்த டைம்ல வரலாம். நான் இங்க தாத்தாவை பாக்குறோம், சதற விடுறோம். ஏன் தாத்தா தாத்தா வாங்க போலாம், நாளைக்கு வரலாம். A few inches later. அக்கா எவ்வளோ? சேஞ்ச் குடுத்துறீங்களா? 8 rupees. தாத்தா சமாதிக்கு வந்து ஜாலியா சாப்பிட்டு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஐயோ தாத்தாவை பார்க்க ரைஸ் அவனுக்கு தெரியாம நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஜாலியா சாப்பிடுறது. நான் வந்து சீரியஸா ரொம்ப சாடா அப்படியே ஐயோ என்ன சொல்லுங்க என்ஜார பார்க்கல என்னென்ன சொல்றான் பாருங்க. சொல்லுதா அதான் சாடா நான் சாப்பிடுறேன். துச்சமே இல்ல. சொல்லி எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். நானும் இதே மாதிரி சாடா தான் சாப்பிட்டேன். மாங்காய் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அடுத்த தடவை. தேங்க்யூ. ஆரமா இருக்கா?
அக்கா தண்ணி இருக்காக்கா உள்ள போய் வாங்கிக்கலாமா? நீங்க வந்து என்னடா கூச்சமே இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட தாத்தாவை பார்க்க உள்ளேன்னு கொஞ்சம் கூட சேடாவே இல்லாம மாங்காய் தின்றீங்களே நீங்க கேட்பீங்கன்னு தான் நான் மறந்து சாப்பிடுவேன். நாய் பின்னாடி வந்தாங்க. பாய் சாப்பிட்டவுடன் பல்லு குத்தவும் 4 பேருக்கு. நானே செலவு பண்ணா இப்ப கூட தாத்தா நானே செலவு பண்றேன். இவன்ட்டு வந்து வாங்கி இப்படி செலவு பண்றாங்க. தாத்தாவை பார்க்க முடியாம மருத்துவத்துல சாப்பிடுறேன். நீங்க என்ன ஜாலியா சாப்பிட்டுருக்கீங்களா? தாத்தாவை பார்க்க முடியாம தாத்தாவை பார்த்து காலைல இருந்து சாப்பிடாம ஒரு அளவுக்கு மேல பண்ண நான் இந்த தாத்தாவை பார்க்க உள்ளேன்னு கஷ்டத்தை கொஞ்சமா சாப்பிடுறேன். ஒரு மாங்காய் வச்சுக்கோங்க. அதை மாங்காய் கீழே போட்டுருந்தா தாத்தா வச்சுக்க மாங்காய் கீழே போட்டு பள்ளிலாம் இருக்கு. பள்ளி ஆல்ரெடி இந்த பள்ளி ஒரு இடத்துக்கு பார்த்துக்கா. எங்க வீட்டுல நிறைய பள்ளி வேலை வேணாம் நம்ம டீசெண்டா இருந்துக்கலாம். இவங்க கண்டிப்பா குச்சி வச்சிருப்பாங்க. நானும் பண்ணலாம்னு பார்த்தேன். ஜாலியா இருக்கும்ல. இருக்கும்டா காதல் ஆசை யாரை ஏதோ குச்சி கொண்டாடுறா. ஓ அப்படியா? ஓகே ஆண்டி ஆண்டி ஒரு குச்சி ஆண்டி இந்த மாதிரி குச்சி இருக்கு ஆண்டி. ஆண்டி கிட்ட குச்சி இல்லையே. இவன் வாய் வச்சு வச்சா எனக்கு விஷமாயிடும். வாயில வச்சு வச்சா கன்ஃபார்மா விஷமாயிடும். காய்ஸ் நான் செத்து போயிடுவேன். தேங்க்யூண்ணா பாய். நான் பார்க்கலாம். காதல் ஆசை யார் உங்க கால் தலையில நிக்கல. ஆமா நிக்காது. நடக்கும்போது எப்படா நிக்கும்? கைஸ் ஒன்னு காமிச்சிங்களா? அச்சு வந்து சூப்பரா அப்படியே நாக்கிலே ட்விஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு தப்ப மேட்ரு. எப்படி அச்சு குச்சி உடச்சிட்டோம் பாதியா. ஃபுல் குச்சி உள்ளோட்டோட பாதி போய் மேலே சொரிப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் பாதியாக உடச்சிட்டோம். ஆனால் இது பார்க்க மேட்ச் ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல கைஸ். வேற வாங்குமா? ஐயா எப்படி மாதிரி நம்ம இந்த ஸ்டிக்ல பண்ணுவோம். அவ்வளவு வெரி மாப்ளக்கு என்ன அண்ணா ஒரே குச்சி மட்டும் பா ப்ளீஸ் ப்ளீஸ். அவசியம் இந்த பக்கம் தான் வேணும்டா. இதான் இவ்வளவு பேசாம செத்துருவேன்டா. லைஃப் மாட்டிக்கொண்டா. இவ்வளவுதான் நமக்குலாம் கட்டாது. அதான் செத்து சாப்பிடுதான் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அதானே இல்லையா? முதல்ல இந்த ஷார்ப்பான ட்ரெஸ்லாம் மொக்கையாக்கிட்டு இப்போ வந்துட்டேன்டா. பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் கோல். நிஜமா நான் தான் போட்டேன். இப்போ போடுறேன் பாக்கலையா? தலையில பிடிக்கும். அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு சாங்குக்கு ரீல் பண்ண போறேன். ஆக்சுவலா நான் வந்து கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க. அதுல போய் செக் பண்ணுங்க. The next day. ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்க்க வந்திருக்கோம். எவ்வளவு வார்ம் டே டைம் என்னன்னு தெரியல. ஏதோ 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தாவை பாக்குறது யாராலையும் தடுக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி வந்து எடுத்த உடனே எம்ஜிஆர் தாத்தாவோட சிலையை பக்கத்துலயே நம்ம ஜெயலலிதா அம்மாவோட சிலையை வச்சிருக்காங்க. சூப்பர்ல. ஏன் கைஸ் நான் அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து என்னடே தெரியல கைஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே கூட கிடையாது. இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே தான். ஆனா இப்பயும் இவ்வளவு க்ரௌடா? எம்ஜிஆர் சமாதி கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலா நான் வந்து ஜெயலலிதா அம்மாவோட சமாதி போய் பார்த்துருந்தேன். செம்ம சூப்பரா கட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஆச்சு வந்து ஜெயலலிதா அம்மாவோட சமாதியை வந்து இப்போ பாக்குறேன். மம்மிக்கு செம்மையா செட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துக்கு வெளில வந்து நம்ம மம்மியோட டைலாக் வச்சிருக்காங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நானா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவோம் செம்ம ப்ரைடா இருக்கும். அதே அவங்க வந்து வெளியில செம்மையா வச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. செம்ம கூச்சமா இருந்தாலும் உள்ள வந்து என்னால பண்ண முடியும்ன்ற தெரியும் இருக்கு. வந்துட்டே இருக்காங்க ஆளுங்க. ஏன் நல்லா இருக்கீங்களாண்ணா? அச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. கண்டிப்பாண்ணா. பாய். ஐண்ணா. ஆமா எம்ஜிஆர் செத்துட்டாரு நாளுமா. பாய்மா. பாய் பார்க்கலாம். பாய்ண்ணா பார்க்கலாம்ண்ணா. பாய்மா பாய்.
ஓகே கைஸ், இப்போ நான் போகிறேன் வைபா. அவங்கள பார்த்தோடனே எனக்கு சரியான ஒரு வைப் வந்துருக்குது. அவங்க ஸ்மைலில் பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட் ஆனிச்சுல. இப்போ நான் வந்து அதே வைப்போட போய் ஸ்வீட்டாக பண்ணுறேன். ஐயோ தாத்தா போயிட்டீங்களே. பாட்டே வர என்ன பாட்டி, எங்க தாத்தா போறாங்கன்னு கதறேன். தாத்தா தான் எப்பயோ போயிட்டார்ல, இப்போ போய் கதற அப்படின்னு சொன்னாங்க. நல்லா முடிஞ்ச கொடுத்தேன். எங்க எம்ஜிஆர் தாத்தா தான் இறந்து போயிட்டாரு. அதான் மனசு கஷ்டமா பார்க்கலாம்னு. யார்விங் வந்து அழுதுருக்காங்களா எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு? முன்னாடி இல்ல இப்போ வந்த அப்பா அந்த டைம்ல. இப்போ நான் அழலாம் தான் வந்தேன். கூச்சமா இருக்கு எனக்கு. ஹாய் ஹாய் செல்லம். அச்சு உங்க பேரு? சச்சின். சச்சின் எந்த ஊரு? நான் மூணாறுல இருந்து வந்தேன். ஏய் பேர் கம்மியா இருக்குடா சச்சினா. ஆமாக்கா, உங்களை யூடியூப்ல தான் பார்த்திருக்கேன். Thank you so much செல்லம். வெல்கம்க்கா. பைக்கா. ஓகே பை. பை பை ஆண்டி. பை பை. ஐயோ எவ்வளவு பேர் இருக்காங்க गाइस, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம இன்னும் ஒரே ஒரு வாட்டி தாத்தாவுக்கு போய் அழுதுட்டு நம்ம இங்க வெளிய போறோம். ஓகே பை. பார்க்கலாம் தாத்தா. ஹாய் அச்சு. என் பேர் அச்சு. கை கொடுக்க மாட்டியா? கூச்சப்படுறான். பேரு? ஹாய் செல்லம். சென்னை தானா? ப்ளீஸ் பெரம்பூர்ல இதெல்லாம் வந்து பாக்குறாங்க கைஸ் நம்ம வீடியோவை. அண்ட் எம்ஜிஆரையும் எம்ஜிஆர் கதை பார்க்கணும். வெல்கம்க்கா. பார்க்கலாம்க்கா. பாய். சீக்கிரம் போங்க. பைண்ணா. பாய் ஆண்டி. ஐயோ தாத்தா போயிட்டீங்களே. ஐயோ தாத்தா. எம்ஜிஆர் தாத்தா. எம்ஜிஆர் தாத்தா. எம்ஜிஆர் தாத்தா. என்னடி இது? யாருமே எனக்காக ரியாக்ஷனே கொடுக்கல கைஸ். என் நிலைமையை பாத்தீங்களா? ஒரு பொண்ணு உயிரை கொடுத்து கதறிக்கிட்டு இருக்கேன், யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டாங்களே. என்ன பாட்டி இது? உலகம் இப்படி இருக்கு. ஒரு அழுவுறீங்களே வந்து ஆறுதல் சொல்லுவோம், எதுவுமே இல்லையே. எப்படி நல்லா உட்காந்து அழுகணும்னு சொல்றீங்க. உட்காந்து நல்லா இல்லதான் அவங்க வந்து பாப்பாங்க அப்படி சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் உங்களை பாப்பாங்க. இதே ஜோஷோட நல்லா அழுகுறா. பட் வாய்ஸ் உடையுதே. நீ வேணா சமீஷையில வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கிறியா? லொகேஷன் ஆண்டி நல்லா இல்லதான் பாப்பாங்களா? ஆண்டி சொல்றாங்க நல்லா இல்லதான் பாப்பாங்க. சும்மா போயிட்டு ஐயோ தாதானா யாரா பாப்பா? கரெக்ட் தானே? கரெக்ட். பாட்டு தங்கச்சி. ஏய் ஹாய் செல்லம். உங்க பேரு? தியா. ஏய் தியா, கியூட்டா இருக்கா. ஆக்சுவலா உங்களை தான் பாத்துறோம். அப்படியே ஓ கியூட்டா இருக்கீங்களே. தியா फ्रॉम மூணார். எந்த ஸ்கூல்? லிட்டில் செவன். எந்த ஸ்டாண்டர்ட்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். கரெக்ட்டா? ஓகே செல்லம், சேஃபா போங்க. அம்மா எங்க? அம்மா அங்க போயிருக்காங்க. அத அப்பா. ஹாய். நல்லா இருக்கீங்களா? சேஃபா போங்க. பை செல்லம். பை. செம்ம கியூட். சரியான கியூட் ரெண்டு பேருமே. இந்த வீடியோ பார்த்து தான் இருப்பாங்க. ஆண்டி டீ குடிக்கிறீங்களா? குடிக்கிறேன் ஆண்டி. தாத்தாக்காக அழுது வந்து குடிக்கலாம்னு பார்த்தேன். சரி போய் அழுது. ஐயோ தாத்தா போயிட்டீங்களே தாத்தா. ஒருவேளை என் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதோ? தோத்துக்கிட்டு இருக்கேடா. ஐயோ போயிட்டீங்களே தாத்தா. கண்டுக்கவே மாட்டாங்கடா. நான் கோச்சிட்டு போறேன். கைஸ் இவன் கூப்பிட்டா பாக்குறாங்க, நான் கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்க. அதே எப்படி நீ எனக்காக நீனு கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் என் வாய்ஸ் கேட்க மாட்டேன். பிரச்சனை தான். இப்போ இந்த பாட்டிக்கு முன்னாடி கண்டிப்பா அழுவேன்டா. நான் கண்டிப்பா அழுவேன். ஐயோ தாத்தா. ஐயோ தாத்தா. ஒரு படாத கழுது. ஐயோ ஆயால தாத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் இங்கே மீட் பண்ணேன். நம்ம அச்சு ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம ஏவியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அது வந்து செம்ம ஹாப்பி. இதே ஹாப்பியோட நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போகிறோம்னா நாளைக்கு சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் அச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பர் நாளைக்கு உங்களால் மீட் பண்ணுறேன்.